சரவண பவ. வைகாசி விசாக விரதமானது முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் மிக மிக முக்கியமான ஒரு விரதமாக கருதப்படுகிறது. இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் பலனை நாம் முன்னரே பார்த்திருக்கிறோம். இந்த வைகாசி விசாக விரதத்தை கடைபிடிக்க இயலாதவர்கள், கடைபிடிக்க முடியாதவர்கள் என்ன செய்தால், எந்த முறையில் முருகப்பெருமானை வழிபட்டால் அந்த விரதம் இருந்து நாம் பெறக்கூடிய பலனை பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமானை நினைத்து பக்தர்கள் பல கோரிக்கைகளோடு விரதம் இருப்பார்கள். சிலர் குழந்தை பாக்கியம் வேண்டி விரதம் இருப்பார்கள், சிலர் ரோக ருண நிவாரணம் வேண்டி விரதம் இருப்பார்கள், சிலர் ஆயுள் ஆரோக்கியம் வேண்டி, சிலர் நிலப்பிரச்சனைகள் தீர, சிலர் பல குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல தீர, அல்லது ஜாதக தோஷங்கள் தீர, இப்படியே எண்ணற்ற கோரிக்கைகளோடு முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருப்பார்கள். அப்படி விரதம் இருக்கக்கூடியவர்கள், அதிலும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டி விரதம் இருப்பவர்கள் இந்த வைகாசி விசாக விரதத்தை கடைபிடிப்பது சிறப்பு. அப்படி கடைபிடிக்க முடியவில்லை என்றால், குறிப்பாக இந்த குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் அப்படி வைகாசி விசாக விரதத்தை கடைபிடிக்க முடியவில்லை என்றால் அதற்கும் ஒரு வழி உண்டு. அது என்னவென்றால், முருகப்பெருமானை நினைத்து நினைத்து உருகி உருகி அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழ், அந்த திருப்புகழில்தான் இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு. அதாவது விரதம் அனுஷ்டிக்காமலேயே அந்த பலனை அடைய நமக்கு ஒரு வழி உண்டு. அது என்னவென்றால், ஒரு திருப்புகழ் உண்டு. செகமாயை உற்றன் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலூரி தெசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழி ஆனனத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முக்தி தரவேணும் முகமாயமிட்ட குறமாதினுக்கு முலைமேல் அணைக்க வருநீதா முதுமா முறைக்குள் ஒருமா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாயதனக்கு அடிகாண வைத்த தனியேரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே. இந்த திருப்புகளை நீங்கள் வைகாசி விசாகத்தன்று பாராயணம் செய்தால் அல்லது பாடினால் முருகப்பெருமானுடைய பேரருளானது நிச்சயம் கிடைக்கும். இந்த விசாக விரதம் இருந்தால் அடுத்த விசாகத்திற்குள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது சத்தியமாய உண்மை. விசாக விரதம் இருக்க இயலாதவர்கள் இந்த பாடலை பாடி முருகப்பெருமானை வழிபட்டால், நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அல்லது வீட்டிலேயே கூட வழிபடலாம். அப்படி வழிபட்டால் நிச்சயமாக சொல்கிறேன், அடுத்த விசாகம் வருவதற்குள் முருகப்பெருமானுடைய கருணையினால் உங்களுக்கு நிச்சயமாக சந்தான பாக்கியம் கிடைக்கும். இதில் எந்த மாற்று கருத்திற்கும் இடமில்லை. சரி, இதுவும் என்னால் பண்ண முடியல, அதாவது இந்த திருப்புகளும் என்னால் பாட முடியல. சில பேருக்கு தமிழில் இருக்கக்கூடிய பாடல்களை பாடுவது அதாவது அந்த இலக்கிய நயம் அமைந்த பாடல்களை, சந்தனயம் அமைந்த பாடல்களை பாடுவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர்கள் சொல்வார்கள், எனக்கு இந்த பாடலை பாட முடியவில்லை, அப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னா, அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. முருகப்பெருமான் எப்பொழுதுமே கல்லாதாருக்கு கல்லாதானாக இருப்பான், அதிமேதாவிகளுக்கு மேதாவியாக இருப்பான். அதாவது படித்த அறிவோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அறிவாளியாகவே பேசுவான். இதே படிக்காத பாமரனாக இருப்பவனுக்கு அவனும் பாமரனாக வந்து பேசுவான். அதாவது எளியோருக்கு எளியோனாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அதனால் ஆண்டி பண்டாரமாக மொட்டை தலையோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தை, அந்த சின்னஞ்சிறு குழந்தை, இந்த சின்னஞ்சிறு குழந்தை என்ன செய்யும் என்றால், நம்ம கூப்பிட்டா போதுங்க, வர்றதுக்கு தயாராக காத்து கொண்டு இருப்பான். நம்ம தான் கூப்பிடுறதில்ல, நம்ம கூப்பிட்டா போதும் அவன் ஓடி வந்துடுவான். அதனால் முருகா நீயே எனக்கு குழந்தையாக வந்து பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓம் சரவணபவங்கிற மந்திரத்தை உச்சரித்து முருகப்பெருமானை வழிபட்டால் போதும். திருப்புகழ் தெரியாதவர்கள் இப்படியும் வழிபடலாம். முருகப்பெருமானுக்கு ஏதோ ஒரு நெய்வேத்தியங்கள், 2 பழமோ அல்லது சர்க்கரை சேர்த்த பாலோ சர்க்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று உங்களால் இயன்றது, உங்களுக்கு செய்ய தெரிந்தது ஏதோ ஒன்று நெய்வேத்தியமாக வைத்து இந்த வைகாசி விசாக விரதத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், 100% முருகப்பெருமான் அருளோடு உங்களுக்கு சந்தான பாக்கியம் வேண்டுவோருக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
அடுத்த ஆண்டு வரும் வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதில் எந்த மாற்று கருத்துக்குமே இடமில்லை. முருகப்பெருமான் நிச்சயம் அருள்வான் என்பதில் சந்தேகமில்லை. ஓம் சரவண